தமிழகத்தில் தமிழை பயிற்று மொழியாக்க வலியுறுத்தி காந்தி பேரவைத் தலைவர் குமரி ஆனந்தன் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் குமரி ஆனந்தன் தொடக்க வகுப்பிலிருந்து ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக செயல்படுத்தும் தமிழக அரசின் முடிவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழை ஒரு பாடமாக கூட நாங்கள் நடத்த மாட்டோம் என்று. அந்த பள்ளிக்கூடங்களை மீண்டும் சொல்லி பாருங்கள். அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், நல்லது. இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடங்களையும் அரசுடைமையாக்க வேண்டும் என்று இந்த உண்ணா நோன்பிலே இலக்கிய பேரவை சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மொழியை கற்பிக்க மறுக்கும் தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். ஆங்கிலத்தை தவிர அனைத்து பாடங்களையும் தமிழ் வழியில் நடத்த தமிழக அரசு நடத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்கின்ற உரிமை இல்லையா என்று பல நாட்கள் தமிழிலேயே கேள்வி கேட்டு சபாநாயகரால் வெளியேற்றப்பட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே காவலர்களால் தூக்கி வெளியே வீசப்பட்டு போராடி தமிழிலே வினா தொடுக்கின்ற உரிமையை பெற்று 1978 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் கேள்வியினை தமிழிலே கேட்டு பதில் பெற்றேன். நான் இருப்பது வரை தமிழிலேயே கேட்டேன். இப்போது இங்கிருந்து செல்லுகின்ற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழிலேயே கேள்வி கேட்பதற்காகவும் இந்த உண்ணா நோன்பை இருக்கிறேன்.